டிசைன் பிடிச்சிருக்கா செல்லமே? உங்களுக்காக அப்பாவும் நானும் ஆசையா டெக்கரேட் பண்ணோம். இனிமே இதுதான் நம்ம ரூம். ஓகே, 4 டேஸ்க்கு இங்க தான் நம்ம இருக்க போறோம். ஜாலியா விளையாட போறோம். மணி இதழ் என்ன சொல்றா? இதழ் என்ன சொல்லுவா? வழக்கம் போல அழகான சிரிப்பு தான். இதழ்மா, அன்னைக்கு அப்பா சொன்னீங்கல்ல, இன்னைக்கும் இன்னொரு வாட்டி சொல்றீங்களா? அப்பா சொல்லு தங்கமே. அப்பா அப்பா சொல்லுடா. பாப்பு, அப்பா சொல்லுங்க தங்கமே. அப்பா. நீ சொல்றத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இதழ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்மணி ஆண்டி சொல்லு. ஆண்டி, கண்மணி ஆண்டி. ஆண்டி சொல்லு தங்கமே. ஆண்டி. கார்த்திக், இது என்ன ஆன்டின்னு நல்லாவே இல்ல. அத்தைன்னு சொல்லி கொடுங்க. சரி கண்மணி. இதழ் அத்தை சொல்லுங்க. கண்மணி அத்தை சொல்லுங்க. இதழ் சொல்லுடா ப்ளீஸ்டா. அத்தை சொல்லுடா. இதழ் அத்தை சொல்லுடா. ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ்டா. இதழ் இதழ் அத்தைன்னு சொல்லுமா. இதழ் குட்டி, நான் அம்மா இல்லடா, அத்தை. அத்தை சொல்லுங்க. கண்மணி, பாப்பாவை என்கிட்ட கொடு. நீ போய் வேலையை பாரு. இல்ல பரவாயில்ல கார்த்திக், நானே வச்சிருக்கேன். நீங்க போய் ஓபி பாருங்க. சாரி கண்மணி, எதனால அவ உன்னை அம்மானு கூப்பிடுறான்னு எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் அம்மாலாம் சொல்லி கொடுத்ததே இல்லை. யாரு சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. தப்பா நினைச்சுக்காத. ஐயோ, பரவாயில்ல கார்த்திக், அவ குழந்தை தானே, அவளுக்கு என்ன தெரியும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னாச்சு கண்மணி, எதுவும் டிஸ்டர்ப் ஆயிட்டியா? என்னன்னு தெரியல கார்த்திக். இதழ் எப்பெல்லாம் என் கையில் இருக்காளோ அப்போல்லாம் உண்மையாகவே நான் ஒரு அம்மாவாகவே ஃபீல் பண்ணுறேன். அவள் என்னை டக்குன்னு அம்மானு கூப்பிட்டப்ப எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கண்மணி, சாரி கார்த்திக், தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. நான் வேற எதையும் மீன் பண்ணி சொன்னலை, இதழ் விஷயத்தில் தான் சொன்னேன். நான் ஓபிக்கு போகிறேன் கண்மணி. என்ன சமைக்கலாம்? காய் என்ன இருக்குன்னு பாப்போம். செம்பா, என்னங்க அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டீங்க? ஓ, ஏதாவது எடுத்துட்டு போணுமா? என்னங்க வேணும்? இல்ல செம்பா, நான் எதையும் எடுத்துட்டு போக வரல. நான் கடையெல்லாம் அடைச்சிட்டு தான் வந்தேன். கடை அடைச்சிட்டு வந்துட்டீங்களா? ஏங்க? என்னமோ தெரியல செம்பா, நான் ஆள் மட்டும் தான் கடையில இருக்கேன். என் மனசு ஃபுல்லா நம்ம வீட்லயே தான் இருந்துச்சு. என்னங்க, கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உண்மையாவே நீங்களாங்க இதெல்லாம் பேசுறது என்னால நம்பவே முடியல. ஆமா செம்பா, இத்தனை நாளா எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன். ச்சே, குடும்பம்னா என்ன, குழந்தைங்கன்னா என்ன, எதுவுமே புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன் செம்பா. நீங்க எல்லாரும் போன பிறகுதான் உங்க பிரிவு தான் என்ன இவ்வளவு தூரத்துக்கு நல்லவனா மாத்தி இருக்கு செம்பா. உன்னை ஏதாவது எந்த வகையிலயாவது உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தேனா என்ன மன்னிச்சிரு செம்பா. அட என்னங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க இவ்வளவு தூரம் திரும்பி வந்து நல்லவரா பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரி, நீங்க போய் பிள்ளைங்களோட விளையாடுங்க. நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன். செம்பா, பிள்ளைங்க மூணும் ராஜா கூட விளையாடிட்டு இருக்குங்க. கூடவே ஜோசப், ஜோஸ்பின் எல்லாரும் இருக்காங்க. இன்னைக்கு நைட்டுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்தே சமைக்கலாம். சேர்ந்து சமைக்கலாமா? என்னங்க, உங்களுக்கு வெங்காயம் கூட உரிக்க தெரியாதே, எப்படி என் கூட சேர்ந்து சமைப்பீங்க? அதான் எனக்கெல்லாம் சொல்லி தரதுக்கு என் பொண்டாட்டி என் செம்பா இருக்காளே, அப்புறம் என்ன? செம்பா, பாரு செம்பா, என்னாச்சு? செம்பா என்னாச்சு செம்பா? நம்மளுக்கு கல்யாணம் 13 வருஷம் ஆகுது. இதுல ஒரு நாள் கூட நீங்க என்கிட்ட இப்படிலாம் பேசினதே இல்லைங்க. அதான் எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குங்க. கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல. மாமன அள்ளினி தாவணி போட்டுக்க மச்சினி யாரும் இல்ல. ஹே ஹே ஹே, இங்க பாடுறா ரொமான்ஸ கிச்சனுக்குள்ள. ஐயோ ஜோஸ்பினா, சீ. என்ன தௌசனை கிச்சனுக்குள்ள? ஒரே ரொமான்ஸ் தான் போலயே. உங்க அளவுக்கு வர முடியுமா ஸ்மால் நாட்டி? ஸ்மால் நாட்டியா? அதான் சின்ன வாண்டு, அததான் ஸ்மால் நாட்டின்னு கூப்பிட்டேன். ஓ, நான் கண்ணாயிரத்தை 1000 ஐஸ்ன்னு கூப்பிட்டா நீங்க என்ன சின்ன வாண்ட ஸ்மால் நாட்டின்னு கூப்பிடுறீங்க? ஹியூமர் சென்ஸ் நல்லாவே இல்ல. யாருமாவது கொளத்தாம பின்னாடி திரும்பி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கு. மேடம், என்ன சின்ன வாண்டு? என்ன செம்பு, வாய் ஃபுல்லா இல்ல உடம்பு ஃபுல்லா பல்லுதான் போல. போ ஜோஸ்பினா, எனக்கு ஒரே வெக்கமா வருது. மக்களே, என் நிலைமையை பார்த்தா உங்களுக்கே பரிதாபமா இல்ல? இங்க பாருங்க, இதுங்க மாதிரி எக்ஸ்பைரி ஆனது. பழைய காதல் ஜோடி ராஜா ரோஜா, புது காதல் ஜோடி கண்மணி கார்த்திக்.
இதெல்லாம் கூட மன்னிச்சிருவேன். ஆனா ஆதித்யான ஒரு கெட்டவனை இறக்கி விட்டு அவனை நல்லவனா காமிச்சு அவனுக்கு ஒரு பேரை கொண்டு வந்து அதுங்க ரெண்டும் ஒரு சைடு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. நான் மட்டும் என்ன பாவம் செஞ்சேன்? அனு சுட்டி கார்ட்டூன்ஸ், அனுஷா சுரேந்தர், நான் என்ன பாவம் செஞ்சேன் உங்களுக்கு? எனக்கு மட்டும் ஏன் ரொமான்டிக் சீனே வைக்க மாட்டீங்க? ஹலோ மக்களே, ஹாய் ஜோஸ்பின், என்ன கூப்பிட்டீங்களா? யார் இது? அனு சுட்டி கார்ட்டூன்ஸ், அனுஷா சுரேந்தரா? எஸ், நானே. அது நானே வந்துட்டேன். வாங்க வாங்க, உங்களை தான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க, என்ன மனு கொடுக்க வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனை? இல்ல, உங்களுக்கே இது அநியாயமா தெரியல? இத்தனை நாளா எங்களை காட்டல, புதுசா இப்ப ரொம்ப நாள் கழிச்சு என்ன காட்டுனீங்க. எப்படி காட்டுனீங்க? நான் ஜோசப் கூட இருக்கிற மாதிரியே காட்டுனீங்க. இதுங்க ரெண்டுத்தையும் ரொமான்ஸ் பண்ண விட்டுட்டு நடுவுல என்ன பூர வச்சுட்டு என்ன வச்சு இதுங்க ரெண்டையும் காமெடி பண்ணிட்டு இருக்குங்க. இப்படி அங்க என்ன காட்டுவீங்க? சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க ஸ்மார்ட் நாட்டி. ஏதோ அப்படி இப்படி வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால உங்களை மறந்துட்டேன். அதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆயிடுவீங்களா? சரி போங்க, இப்போ என்ன உங்களுக்கு ரொமான்டிக் சீன் வேணும் அவ்வளவுதானே? மேலதான் ஜோசப் உட்காந்துருக்காரு. போங்க போங்க போங்க. ஜோசப் தோ வந்துட்டேன். யோ தள்ளியா? ரோஜாமா, உனக்கு இப்ப 25 வயசு ஆகுது. உங்க அப்பா நீ சின்ன வயசா இருக்கும் போதே தவறிட்டாருன்னு சொல்லியிருக்க. அப்ப உங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்து இவ்வளவு தூரத்துக்கு படிச்சு போலீஸ் ஆயிருப்பாரு. இந்த 25 வருஷமா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு பொத்தி பொத்தி வளர்த்திருப்பாரு. இப்ப சொல்றோம் அவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு. ஆனா அந்த வேலை கிடைக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. உன்னை படிக்க வச்சிருக்காரு. இப்ப நீ வேலைக்கு இன்டர்வியூ வரைக்கும் போயிட்ட. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு அவர் கஷ்டப்பட்டிருப்பாரு அவரோட வாழ்க்கையில. இதெல்லாம் எதை பத்தியும் யோசிக்காம எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும், நம்ம ரெண்டு பேரும் தானே சுயநலமா என்னால யோசிக்க முடியல ரோஜாமா. விஜி, விஜி. வரேன். என்னங்க? ரோஜா என்ன பண்றா? அவளை வர சொல்லு. ரோஜாவா? எதுக்கு? வர சொல்லுன்னு சொன்னேன். இப்ப என்னத்தை 7:30 கூட்ட போறாரோ? சை. ரோஜாமா, உங்க அண்ணன் உன்னை கூப்பிடுறாரு, என்னன்னு போய் கேளு. அண்ணே. ரோஜா, நான் உன்னை மறைச்சு வச்சிருந்தப்ப இந்த ராஜாவும் ஆதித்யாவும் அங்க வந்தாங்கல்ல? ஆமாண்ணே. அப்போ அந்த நைட்டு அங்க என்ன நடந்துச்சு? நீ காலையில தானே வீட்டுக்கு வந்த. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நைட்டு ஃபுல்லா எங்க இருந்த? எங்க இருந்தனா? புரியல. இல்ல, அந்த பையன் தானே உன்னை கூட்டிட்டு வந்து விட்டான், அதான் கேக்குறேன். நீ கேக்குற கேள்வி ரொம்ப கேவலமா இருக்குன்னு. ஆனா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும்னா, நான் எங்கேயுமே இருந்ததை விட ராஜா கூட இருந்தப்ப ரொம்ப பாதுகாப்பா இருந்தேன். ஆதித்யாவும் என்ன அப்படிதான் பாத்துக்கிட்டாரு. நடந்த எல்லா விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்டாரு. இப்ப எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி இருக்காரு. அண்ணன், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உனக்கு ஏன் ராஜாவை பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் மாதிரி யோசிக்கிற ஒரு ஆளு, அவர் மாதிரி நல்ல மனுஷனை நீ எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாருன்னு. இந்த காலத்து பசங்களாம் எப்படி எப்படியோ இருக்காங்கன்னு. ஆனா அவர் யோசிக்கிற மாதிரி யாருமே யோசிக்க முடியாது. அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசி பாருன்னு, உனக்கே அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய காசு பணம் வச்சுட்டு ஒரு பெரிய பங்களால ஒரு பெரிய பணக்கார வீட்டுல வாழணும்னு எனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லைன்னு. காசு பணம் கம்மியா இருந்தா கூட நிம்மதியா சந்தோஷமா பிடிச்ச வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன், நீ போ. அண்ணா, நீ என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு? நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல, போ. ஏங்க வா சின்ன வாண்டு. ஏய், என்ன உள்ள வந்துட்டு என்னையவே வரைச்சு பாத்துட்டு இருக்க? என்ன விஷயம்? ஒன்னும் இல்லம்மா, ஏதாவது விஷயமா இருந்தா பாக்கணுமா என்ன? எனக்கு உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. ஏன், எனக்கு உங்களை பாக்குறதுக்கு கூட உரிமை இல்லையா? ஏம்மா, நீ அப்படியே பாத்துக்கிட்டே நில்லுமா, எனக்கு வேலை கிடக்கு. என்னமோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லாத மாதிரி தான் புதுசா வந்து பாப்பா. என்னங்க, நான் பாட்டுக்கு உங்களை பாத்துக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாத்துக்கிட்டே இருக்க. உங்களை நான் பார்க்காம வேற யாருங்க பாப்பா? என்னை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்பட்டு பார்க்க வேணாம். ஏன்னா என்னை பாக்குறதுக்குலாம் அங்க நிறைய ஆள் இருக்காங்க. என்னது, பாக்குறதுக்கு நிறைய ஆள் இருக்காங்களா? மனசுல அப்படியே மன்மதன் நினைப்பு. இவரை பாக்குறதுக்கு அப்படியே லைன்ல பின்னாடி நின்னுட்டு இருக்காங்க. விடு சின்ன வாண்டு. நிறைய பேர் பாக்குறதுக்கு இருக்காங்களாமே. அப்ப தினமும் ஆபீஸ் போறேன்னு போய் சொல்லிட்டு அங்க புக்க தூக்கிட்டு போய் காலேஜ் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறது, பொண்ணுங்க எல்லாம் பாத்துட்டு போறதுக்கு. அப்படியே சின்ன வாண்டு, அவ்வளவு சின்ன பையன் மாதிரியா தெரியுறேன்? ஒரு புக்கு தூக்கிட்டு போய் பஸ் ஸ்டாப்ல நின்னா பொண்ணுங்களா என்னையவே பாப்பாங்களா? இப்பவே வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தாலி எடுத்துட்டு வந்து நீட்டுவாங்க. ச்சே, இத்தனை நாளா இது தெரியாம இருந்திருக்கனே. ஏண்டா டேய், எம்மா, ஐயோ இடுப்பு உன சின்ன வாண்டு. காலம் போன கடைசியில உனக்கெல்லாம் காதல் கேக்குது, அதுவும் காலேஜ் பிள்ளைங்கள்ட்ட. நான் எங்கம்மா சொன்னேன்? நீ தானம்மா சொன்ன. அம்மா, கை கால்லாம் முடிச்சுட்டாலே. மவனை கீழே இறங்கி வா, தோசை கரண்டியை நல்லா படுக்க வச்சு மூஞ்சிலே வச்சு தேய்க்கிறேன். சை, இதுல எல்லாரும் ரொமான்ஸ் பண்றாங்களேன்னு உன்கிட்ட பேசுறதுக்கு கேட்டு வர வாங்கிட்டு வந்தேன். மூஞ்ச பாரு, ஹார்டிக் மண்டையா. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுறு ஏன் கையில. இதழ் குட்டிக்கு என்ன பொம்மை வேணும் சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். நீங்களே எடுத்துக்கிறீங்களா தங்கமே? வாங்க, நான் கூட்டிட்டு போறேன்.
என்னன்னு தெரியல கார்த்திக். இதழ் எப்போல்லாம் என் கையில் இருக்காளோ அப்போல்லாம் உண்மையாகவே நான் ஒரு அம்மாவாகவே ஃபீல் பண்ணுறேன். அவள் என்னை டக்குன்னு அம்மானு கூப்பிட்டப்ப எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கார்த்திக், இங்கே பாருங்களேன், இதழ் எவ்வளோ அழகா ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நடக்கிறானு. அச்சோ செல்லக்குட்டி, நான் பிடிக்கவே இல்லை கார்த்திக். அங்கே பாருங்க அவன் எப்படி நடந்துட்டானு. தங்கமே, அழகா நடந்துட்டீங்களே தங்கமே. நீங்களாம் எந்திரிச்சீங்க, நீங்களாம் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சூப்பர், நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங் பேபி தெரியுமா? இதழ் இதழ் இப்ப என்ன சொன்ன? நான் சொல்லி கொடுக்காமயே சொல்றேன். என்ன பார்த்தா உனக்கு அம்மானு கூப்பிடணும்னு தோணுதா இதழ்? எனக்கும் உன்கிட்ட பேசினா, உன்கிட்ட பழகுனா ஏதோ நான் பெத்த குழந்தை மாதிரியே ஃபீல் ஆகுது இதழ். ஸ்டெஃபி, ஹலோ, சொல்லு. கார்த்திக், what do you think of yourself? எதுக்காக இதழ கூட்டிட்டு போனீங்க? ஹலோ, அவ எனக்கும் குழந்தை தான். எனக்கும் அவளை பாத்துக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. என்ன கோர்ட் ஆர்டர் மறந்துருச்சா? சண்டே மட்டும் தான் உங்களுக்கு இதழ பாக்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. மத்த எல்லா நாளும் அவ ஏன் கூட தான் இருக்கணும். கரெக்ட். மத்த எல்லா நாளும் உன் கூட தானே இருக்கணும். நீ என்ன வச்சு பாத்துக்கிறியா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நீ பெத்த குழந்தை, பச்சை குழந்தை, அவ்வளவு ஃபீவர் அடிக்குது, போய் அந்த மாட்ட விட்டுட்டு போயிருக்க. ஏன் உனக்கு வந்து பாத்துக்கிட்டா என்ன பிரச்சனை? நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பை த வே, என்னோட சிச்சுவேஷன் வேற. என்ன சிச்சுவேஷன் வேணாலும் இருக்கட்டும்டி. நீ பெத்த குழந்தைய பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி என்னடி உனக்கு சிச்சுவேஷன்? கார்த்திக், இதழா சிரிக்கிறா? ஆமா, இதழ் தான் சிரிக்கிறா. இங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமா அவ? போய் அந்த ரூம்குள்ள அதுவும் அந்த அம்மா கிட்ட கடுக்கடுன்னு மூஞ்ச வச்சிருக்கு. அது கிட்ட போய் விட்டுட்டு போயிருக்கே. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல ஸ்டெஃபி. கார்த்திக், ஐ வாண்ட் டு மீட் யூ. மீட் பண்ணணுமா? எதுக்கு? கொஞ்சம் மியூச்சுவலா பேசுறதுக்காக தான். இன்னைக்கு ஈவினிங் இப்ராஹிம் பார்க் வர முடியுமா? வரேன். வரும்போது இதழையும் கூட்டிட்டு வாங்க. அவளை பார்க்கணும் போல இருக்கு. கார்த்திக், என்னாச்சு? போன்ல ஸ்டெஃபியா? ஆமா கண்மணி, எதுக்காக இதழ கூட்டிட்டு போனீங்கன்னு கேட்டு சண்டை போடுறா. நீங்க என்ன சொன்னீங்க? ஃபீவர் அடிக்குது, நீயும் வந்து பாத்துக்க மாட்டற, அதான் கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னேன். அதை விட வேற ஒண்ணு சொன்னா. என்ன சொன்னாங்க? ஏதோ என்கிட்ட நேர்ல பார்த்து பேசணுமா, இதழையும் கூட்டிட்டு வர சொன்னா. இதழுமா? கார்த்திக், இதழ் குட்டிய வாங்கிப்பாங்களோ? நான் அப்படியே தூக்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். இதுக்காக அவ கஷ்டப்பட்டு அங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன். ஆனா ஸ்டெஃபி ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியுது கண்மணி. அவ ஏதோ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா. அவ வாய்ஸ்லயே எனக்கு தெரிஞ்சது. சரி, அப்ப என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க கார்த்திக். கண்மணி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீயும் என் கூட வரியா? இதழ கூட்டிட்டு ஸ்டெஃபியை பார்த்துட்டு வந்துடலாம். நானா? நான் வந்தா தப்பா எடுத்துப்பாங்க கார்த்திக். நல்லா இருக்காது. நீங்களும் இதழும் போயிட்டு வாங்க. உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா வேணாம், நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். இல்ல கார்த்திக், விருப்பம் இல்லாம இல்ல, அவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்காக தான். ஓகே கார்த்திக், நான் வரேன். நம்ம போயிட்டு வரலாம். விஜி, என்ன இப்ப யார போய் கூட்டிட்டு வரணும்? இல்ல, எப்ப பாரு விஜய் விஜய்னு என்கிட்ட வந்து தோ எங்க அம்மாவை கூப்பிடு, தோ ரோஜாவை கூப்பிடுன்னு தனித்தனியா சொல்லுவீங்களே, அதான் கேக்குறேன். என்கிட்ட எங்க பேச வரீங்க? விஜி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு விஜி. வழக்கமா நீங்க தானே எல்லாரையும் குழப்புவீங்க. புதுசா என்ன உங்களுக்கு குழப்பம்? சரி சரி சொல்லுங்க, என்ன குழப்பம்? நான் ரோஜாவை பார்க்க ரோஜாவோட ரூமுக்கு போனப்ப ராஜாவும் ரோஜாவும் வீடியோ கால் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ராஜா சொன்ன சில விஷயங்கள் என் மனசுக்குள்ள ஆழமா போய் என்னமோ ஒரு மாதிரி யோசிக்க வைக்குது விஜி. அந்த பையனை தான் உங்களுக்கு பிடிக்காதே, அப்புறம் எதுக்கு அந்த பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? போய் வேற வேலை இருந்தா பாருங்க. நானே குழம்பி போயிருக்கேன், நீ வேற எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? சத்து புட்டுன்னு சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. இப்பதான் பபிள்கம் மாதிரி இழுத்துட்டே போறீங்க. ஒரு பக்கத்து அந்த பையன் பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் ரோஜாவை பத்திரமா பார்த்துப்பான்னு தோணுது. இன்னொரு பக்கத்து அவனை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதான் என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு விஜி. விடையும் உங்க கேள்வியிலே வச்சுட்டு வேற என்னத்த குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னீங்களே, ஒரு பக்கத்து அந்த பையன் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரோஜாவை பத்திரமா பார்த்துப்பான்னு. அதுதாங்க உண்மை. இது ராஜாவும் ரோஜாவும் சம்பந்தப்பட்ட விஷயம். அவன் பேசினதை வச்சு பார்க்கும்போது ரோஜாவை அவன் நல்லா பார்த்துப்பான்னு தோணுதுன்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கத்து உங்களுக்கு தான் அவனை பிடிக்கலன்னு சொல்றீங்களே தவிர ராஜாவும் ரோஜாவும் இதுல சம்பந்தப்படல. நீங்களும் ராஜாவும் தான் சம்பந்தப்பட்டிருக்கீங்க. ரோஜா ராஜா வாழ்க்கையில உங்களோட ஈகோவை உள்ள திணிச்சு அவங்க வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. சரி, என்னமோ ஆண்டவன் விட்ட வழி. அவங்க அக்காவா யாரு, செம்பாவா, அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்க எல்லாரையும் குடும்பமா நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. சம்பந்தம் பேசி முடிச்சிடலாம். சொல்றீங்க? நீங்க உண்மையா சொல்றீங்களா இல்ல நான் ஏதோ கனவு கண்டிட்டு இருக்கேனா? ஐயோ, ரோஜா கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவாளே. எனக்கு மனசு முழுசா ஒத்து வரலதான்.
இருந்தாலும் என்னமோ ஒரு மாதிரியாவே இருக்கு. அதான் வர சொல்லு, பாப்போம், பேசி பாப்போம். ஆனா ஒன்னு விஜி, நான் பேசி பாப்பேன். எனக்கு பிடிச்சிருந்தாதான் நான் சரின்னு சொல்லுவேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். நீங்க பேசாம வாய் மூடிட்டு இருந்தாலே எல்லாம் நல்லதா தான் நடக்கும். ஐயோ எனக்கு கையும் இல்ல காலும் இல்ல. ரோஜா ரோஜா